நெய்வேலி அருகே பேர்பெரியான் குப்பத்தில் பேருந்து நிழற்குடைக்கு பெயர் வைக்க எதிர்ப்பு நீடித்து வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி 2 கிராம பெயர்கள் வைக்கப்பட்டது. 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் பேருந்து நிழற்குடை முத்தாண்டிக்குப்பம் கடைவீதிக்கு அருகே உள்ளதால் தங்கள் கிராமத்தின் பெயரை வைக்க கோரினர். இதற்கு பேர்பெரியாங்குப்பம் கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் 2 கிராமங்களின் பெயர்களும் பேருந்து நிழற்குடைக்கு சூட்டப்பட்டது. 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட 5 பொருட்கள் அடக்கிய பரிசு தொகுப்புகள் நியாய விலைக் கடை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. பிரபல நடிகர் யாஷோட திருமண நாளை ஒட்டி அவங்க மனைவி ராதிகா பண்டிட் தன்னோட இன்ஸ்டால பகிர்ந்த வீடியோ இணையவாசிகளை கவர்ந்திருக்கு. யாஷும் ராதிகா பண்டிட்டும் தங்களோட 9வது திருமண நாளை கொண்டாடுறாங்க. யாஷ் தன்னோட பாடிகார்ட், செஃப், போட்டோகிராஃபர்னு பல அவதாரங்கள் எடுத்திருக்க மாதிரி ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்து மகிழ்ந்திருக்காங்க ராதிகா. நெட்டிசன்ஸ் இந்த வீடியோவுக்கு ஹார்ட்டின பறக்க விடுறாங்க. பிரபல ராப்பர் போஸ்ட் மலோனுக்கு இந்தியால ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்ட காட்சி இணையத்துல வைரலாகிட்டு இருக்கு. போஸ்ட் மலோன் அழைக்கப்படக்கூடிய ஆஸ்டன் ரிச்சர்ட் போஸ்ட் மிக பிரபலமான அமெரிக்க பாடகர். அவர் நம்ம அஸ்ஸாமுக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. இசை நிகழ்ச்சிக்கு இடையில நம்ம போஸ்ட் மலோன் மேடையோட படிக்கட்டுல இருந்து இறங்கி ரசிகர்களை பார்க்க கீழே வர்றப்ப கால் தவறி கீழே விழக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு. கீழே விழுந்தாலும் உடனே எழுந்து அந்த நிலைமையை பெருசுபடுத்தாம கூலா ஹேண்டில் பண்ண போஸ்ட் மலோனை ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.